ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு குருமா சன்னிதானம் அவர்கள் அருளாசி வழங்கியுள்ளார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியது. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கவும் ஆக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய நம்முடைய குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் திருநகரச் சிறப்பு என்கின்ற தலைப்பில் இருக்கின்றோம். சார் வணக்கம். திருநகரச் சிறப்பு. வணக்கம் வணக்கம். வாங்க. கேக்குதுமா அன்னமாலம்மா, வாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. சரி சரி. சோமகோமதி அம்மா வாங்க. ஆயிரம் ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம். சரி. நாம் பெரிய புராண சிந்தனையில் திருநகரச் சிறப்பு என்ற தலைப்பில் திருவாரூரினுடைய அந்த நகரச் சிறப்பை நாம் எடுத்து கூறிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த பெரிய புராண சிந்தனையை கூகுள் மீட்டில் செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய ஆயிரம் ஐயா, சோமகோமதி அம்மையார், அன்னம்மாள், இன்னும் வர இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனுநீதி சோழன் அவனுடைய அரசிளங்குமரன் ஒரே இளவரசன். அவனுடைய தேர்காலில் அந்த பசுவினுடைய இளம் கன்று சென்று புகுந்து இறந்து விடுகிறது. அதற்கு தக்க பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த அமைச்சர்களிடத்தில் கேட்கின்றான். அமைச்சர்கள் இதற்கு நாம் அரசிளங்குமரனை கொல்வது மரபு அன்று. அந்த வேத விற்பனர்கள் சொன்னவாறு வேதத்தில் என்ன சொல்லி இருக்கின்றதோ அந்த ஒரு அறங்களை நாம் கடைப்பிடித்தால் இதற்கு தக்க கழுவாயாக அமையும், இதற்கு தக்க பரிகாரமாக அமையும் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து கூறுகின்றார்கள் என்று நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி. அவ்வண்ணம் தொழுதுரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி, அவ்வண்ணம் தொழுதுரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி, மெய்வண்ணம் தெரிந்துணர்ந்த மனு என்னும் விரல் வேந்தன், மெய்வண்ணம் தெரிந்துணர்ந்த மனு என்னும் விரல் வேந்தன், இவ்வண்ணம் பழுதுரைத்தீர் என்றறி எங்கிடை தோய்த, இவ்வண்ணம் பழுதுரைத்தீர் என்றறி எங்கிடை தோய்த, செவ்வண்ண கமலம் போல் முகம் புலர்ந்து செயிர்த்துரைப்பான், செவ்வண்ண கமலம் போல் முகம் புலர்ந்து செயிர்த்துரைப்பான்.
இவ்வாறு அரசனை தொழுது அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். அவ்வண்ணம் தொழுது உரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி அந்த அமைச்சர் பெருமக்களினுடைய முகத்தை பார்த்து மெய்வண்ணம் தெரிந்து உணர்ந்த மனு. அந்த மனு நீதி சோழன் எப்படிப்பட்டவன்? மனு என்னும் விரல் வேந்தன். அந்த மனுநீதி சோழன் எப்படிப்பட்ட அரசன்? மெய்வண்ணம் தெரிந்து வேதத்தில் விதித்த சத்தியம்பத அப்படிங்கிற அந்த உண்மையின் தன்மையை தெரிந்தவன். தெரிந்ததோடு, தெரிதல் அப்படின்னா வேதத்தை கற்றுக்கொண்டவன், அறிதல், கல்வி. உணர்ந்த அப்படின்னா, உணர்தல் அப்படின்னா தெரிந்த தான் படித்தவற்றை சிந்தித்து உட்கரணங்களின் அனுபவத்தில் வரும்படி ஆக்குதல் அப்படிங்கிறது தான் உணர்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மனு நீதி சோழன் எப்படிப்பட்டவன் என்றால் வேதத்தில் சொன்ன உண்மை தன்மையெல்லாம் தெரிந்ததோடு மட்டுமல்லாமல் அது அதனை சிந்தித்து அந்த உண்மைத்தன்மை அவனுடைய உட்கரணங்களின் அனுபவத்தில் வருமாறு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உடையவன் அவன். அதாவது படிச்சா மட்டும் போதாது, படிச்சதுல நடக்கக்கூடியவன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த நிற்க அதற்கு தகங்கிற இதுல இருக்கக்கூடியவன் இந்த மனுநீதி சோழன். அதான் உணர்தல் அப்படின்ட்டு. அதாவது சிந்தித்து படித்து உட்கரணங்களின் அனுபவத்தில் வரும்படி ஆக்குதல், அதுதான் உணர்தல். அப்படிப்பட்டவன் அந்த மனுநீதி சோழன் என்னும் விரல் வேந்தன். விரல்னா வலிமை, இங்க மன வலிமை. அவன் உடல் வலிமையும் உடையவன், மன வலிமையும் உடையவன். இவ்வண்ணம் பழுது உரைத்தீர். அமைச்சர் பெருமக்களே, நீங்கள் இவ்வாறு ஒரு பழுதான ஒரு கருத்துக்களை நீங்கள் உரைத்து இருக்கின்றீர்கள் என்று எரியின் இடை தோய்ந்த நெருப்பில் வைத்து எடுக்கப்பட்ட செவ்வண்ண கமலம் போல், அந்த சிவந்த நிறத்தை உடைய தாமரையை போல் முகம் புலர்ந்து, முகம் அப்படியே சிவந்து விடுகிறது. அதாவது நெருப்புல போட்ட தாமரை போல முகம் சிவந்து விடுகிறது. செயிர்த்து உரைப்பான். செயிர்த்துனா கோபம் கொண்டு. கோபம் கொண்டு இப்பொழுது அந்த மந்திரிமார்களுக்கு அவன் மீண்டும் பதில் கூறுகின்றான், அந்த மனுநீதி சோழன். அவ்வுரையில் வரு நெறிகள் அவை நிற்க அறநெறியின். அவ்வுரையில் வரு நெறிகள் அவை நிற்க அறநெறியின். செவ்விய உண்மை திறம் நீர் சிந்தை செய்யாது உரைக்கின்றீர். செவ்விய உண்மை திறம் நீர் சிந்தை செய்யாது உரைக்கின்றீர். எவ்வுலகில் எப்பற்றம் இப்பெற்றித்தாம் இடரால். எவ்வுலகில் எப்பெற்றம் இப்பெற்றித்தாம் இடரால். வெவ்வுயிர்த்து கதறி மணி எரிந்து விழுந்தது விளம்பேர். வெவ்வுயிர்த்து கதறி மணி எரிந்து விழுந்தது விளம்பேர். உடனே அந்த மனுநீதி சோழன் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து அவன் கேட்கின்றான், அவ்வுரையில் வரு நெறிகள் அவை நிற்க. வேதத்துல சொல்லப்பட்ட அந்த விதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு அதை ஒதுக்குகின்றான். அதாவது வேதத்தில் இந்த அரசிளங்குமரனை கொல்வது மரபன்று, அதற்கு தகுந்தா போல ஒரு கழுவாய்களை செய்து ஒரு பரிகாரத்தை செய்து அறவழியில் நிற்றல் அப்படிங்கிறத அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள் அந்த அமைச்சர்கள்லாம். அதையெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அரசன் கூறுகின்றான். அவ்வுரையில் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வருநெறிகள் விதிக்கப்பட்ட வரக்கூடிய அந்த விதிகள் எல்லாம் அவை நிற்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான்.
அறநெறியின் செவ்விய உண்மை திறம். அந்த அறநெறி தர்ம நெறியில் இருக்கக்கூடிய செம்மையான உண்மை தன்மையை நீர் அமைச்சர் பெருமக்களே நீங்கள் சிந்தை செய்யாது உரைக்கின்றீர்கள். அதை சிந்திக்காமல் நீங்கள் இப்படி கூறிக்கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னுட்டு அந்த அமைச்சர்களை அவன் சாடுகின்றான். எவ்வுலகில் எந்த உலகத்தில் எப்பெற்றம் எந்த பசுமாடானது இப்பெற்றித்தாம் இப்படிப்பட்ட ஒரு கன்றை இழந்த அந்த தன்மையின் காரணமாக இடரால் தான் பட்ட இடரின் துன்பத்தின் காரணமாக வெப்புயிர்த்து பெருமூச்சு விட்டு கொண்டு கதறிக்கொண்டு இந்த மணியை அடித்து விழுந்தது விளம்பீர். இப்படி அடித்து இங்கே கீழே விழுந்து நின்று கொண்டு இருக்கின்றது, இதை பற்றி நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்ட்ட கேட்கின்றான் அந்த மனுநீதி சோழன். சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா ஏதாவது ஒரு பசுமாடு இத மாதிரி இந்த பசுமாடு இந்த ஆராய்ச்சி மணியை அடித்து அழுது கொண்டு இருக்கின்றது, இத மாதிரி ஏதாவது பசுமாடு இத மாதிரி செஞ்சிருக்கா, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கின்றான். அப்போ இந்த பசுமாடானது ஒரு அகிரிணை அல்ல, இது உயர்திணையில் இதை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். உயர்திணைனா மனிதர்களைப் போல இந்த பசுமாடு உள்ள தன்மையை உடையது. ஏனென்றால் நம்ம சிவபெருமானை மிருகங்கள், புழு பூச்சிகள், ஊர்வன, பரப்பன இவைகளெல்லாம் பூஜை பண்ணியிருக்கு. அப்படி அவைகள் சிவபெருமானை பூஜை செய்யும் பொழுது அவைகளெல்லாம் உயர்ந்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். இதுல திருமுறைகள்ல வாலியை சொல்லும்போது வாலியார் வழிபட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆர் விகுதி சேர்த்து தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த மற்ற உயிர்களெல்லாம் இறைவனை வழிபடும் போது அவைகளெல்லாம் உயர்திணையாக மனிதர்களுக்குரிய அறிவுக்கு ஒப்பாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அதுபோல இந்த பசுமாடும் மனிதனுக்குரிய அறிவுக்கு சமமாக இந்த ஆராய்ச்சி மணியை கதறிக்கொண்டு அடித்திருக்கின்றது. அப்போ இத மாதிரி வேற ஏதாவது பசுமாடு செஞ்சிருக்கா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் அரசன் அந்த அமைச்சர்களை பார்த்து கேட்கின்றார். அதாவது அமைச்சர் பெருமக்கள், அரசிலங்குமரனை கொல்லுதல் மரபு அன்று, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த அறங்களை செய்து வருவதே தொன்று தொட்டு வரக்கூடிய நெறியாக இருக்கின்றது என்று அரசனிடத்தில் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். இவ்வாறு அரசனை தொழுது உரைத்த அந்த அமைச்சர்களினுடைய முகத்தை பார்த்து இப்பொழுது அந்த மனுநீதி சோழன் கூறுகின்றான். உண்மையின் தன்மை, வேதத்தில் விதித்த சத்தியம் வத என்ற உண்மையின் தன்மையை அந்த மனுநீதி சோழன் தெரிந்ததோடு மட்டுமல்லாமல், அதாவது வேதங்களை கற்றவன், அந்த வேதங்களை கற்றதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய உண்மைத்தன்மையை சிந்தித்து உட்கரணங்களின் அனுபவத்தில் வரும்படி ஆக்கியவன், அதாவது உணர்ந்தவன். அந்த வேதத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்தவன், வேதத்தின் உண்மைத்தன்மையில் நடக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த மனுநீதி சோழன் என்ற பெயரை பெற்ற அந்த மன வலிமை மிக்க அரசனானவன் அந்த அமைச்சர்களை பார்த்து கூறுகின்றான், இந்த விதமாக நீங்கள் பழுதான ஒரு நியமங்களை எடுத்து உரைத்தீர்கள் என்று அவர்கள் மீது கோபப்பட்டு கொண்டு, அவனுடைய முகம் எப்படி இருந்ததாம் கோபத்தின் காரணமாக, நெருப்பில் இடை தோய்த்து எடுக்கப்பட்ட சிவந்த வண்ணத்தை உடைய தாமரையைப் போல அவனுடைய முகம் சிவந்து இருந்ததாம். அவன் சினத்தால் மீண்டும் அந்த அமைச்சர் பெருமக்களை பார்த்து எடுத்து கூறுகின்றான் அந்த மனுநீதி சோழன். அந்த வேதத்தில் அவ்வுரையில், உரைனா இங்க வேதம், அந்த வேதத்தில் வருநெறிகள், அந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட அந்த வழிமுறைகள் எல்லாம் அவைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தர்ம நெறியில்
செம்மையான செவ்விய அந்த செம்மையான உண்மை திறத்தை நீங்கள் சிந்தனை செய்யாதே இப்படி கூறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். தர்ம நெறியில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று அந்த அரசன் அமைச்சர்களை பார்த்து கேட்கின்றான். மேலும் எந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பசுமாடு இப்படி தன்னுடைய கன்றை இழந்த பெற்றியை அந்த தன்மையை உணர்ந்து கொண்டு அதனால் இடர்பட்டு கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டு கதறிக்கொண்டு நம்முடைய ஆராய்ச்சி மணியை அடித்து இங்கே விழுந்து அது கதறிக்கொண்டு நிற்கின்றது. இதுபோல் வேறு எங்கும் நடந்திருக்கின்றதா நீங்கள் கூறுவீர்களாக. ஆகையினால் இந்த பசுமாடானது மனிதர்களுக்கு சமமான ஒன்றாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மிகப்பெரிய அறிவுடைய ஒன்றாக இந்த பசுமாடு இருக்கின்றது. மனிதர்களுக்கு சமமாக இது இருக்கின்றது என்று அந்த அரசன் அந்த அமைச்சர் பெருமக்களிடத்தில் எடுத்து கூறுகின்றான். அடுத்து போற்றிசைத்து புரந்தரன்மால் அயன் முதலோர் புகழ்ந்திரைஞ்ச போற்றிசைத்து புரந்தரன்மால் அயன் முதலோர் புகழ்ந்திரைஞ்ச வீற்றிருந்த பெருமானார் மேவி உரை திருவாரூர் வீற்றிருந்த பெருமானார் மேவியுரை திருவாரூர் தோற்றமுடை உயிர் கொன்றான் ஆதலினால் துணி பொருள்தான் தோற்றமுடை உயிர் கொன்றான் ஆதலினால் துணி பொருள்தான் ஆற்றவுமற்று அவர் கொல்லும் அதுவேயாம் என நினைமின் ஆற்றவுமற்று அவன் கொல்லும் அதுவேயாம் என நினைமின். இந்த திருவாரூர் எப்படிப்பட்ட திருத்தலம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த திருவாரூரில் புரந்தரன், இந்திரன், திருமால், பிரமன், அயன் முதலோர் புகழ்ந்து இறைஞ்சிக் கொண்டு இருக்கின்றார்கள் இந்த திருவாரூரில். அப்படி அவர்களெல்லாம் போற்றி இசைத்து வணங்கக்கூடிய அளவில் இங்கு அந்த வீதி விளங்க பெருமான் வீற்றிருக்கின்றார். வீற்றிருந்த பெருமானார் அந்த தியாகராஜ பெருமான் அந்த புற்றிடங்கொண்டநாதர் இங்கே வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமானார் மேவியுரை தங்கி இருக்கக்கூடிய இந்த திருவாரூர். அந்த திருவாரூரில் தோற்றமுடை உயிர் கொன்றான். என்னுடைய மகன் என்ன செய்தான்? இந்த திருவாரூரில் பிறந்த அந்த உயிரை கொன்றான் அப்படின்னு சொல்றாப்ல. ஏனென்றால் திருவாரூரில் எது பிறந்தாலும் அதற்கு முக்தி. திருவாரூர் பிறக்க முக்தி. திருவாரூர்ல ஒரு புழுவா பிறந்தாலும் ஒரு பூனையா பிறந்தாலும் பூச்சிகளாக பிறந்தாலும் நாயா பிறந்தாலும் மனிதர்களாக பிறந்தாலும் அவர்களுக்கு முக்தி. திருவாரூர் பிறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி அப்படின்ட்டு சொல்லுவது போல இந்த திருவாரூர் இந்த திருவாரூர்ல ஒன்று பிறந்தா அது முக்தி அடையக்கூடிய அந்த உயிர். அப்ப முக்தி அடையக்கூடிய உயிர்னா அது ஜீவன் முக்தர்கள் நிலையில் இருக்கக்கூடிய உயிர். அப்படி அதான் இதுல சொல்லும்போது தொகையடியார்கள்ல சொல்லும்போது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அப்போ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த திருவாரூரில் தோன்றிய பிறந்த இந்த கன்றினுடைய உயிரை என்னுடைய மகன் கொன்றான். அப்போ ஒரு ஜீவன் முக்தராக இருக்கக்கூடிய ஒரு உயிரை இவன் கொன்று விட்டான். ஆதலினால் அதன் காரணமாக துணி பொருள்தான். நிச்சயமாக நான் கூறக்கூடிய நீதி என்ன என்றால் துணிந்த பொருள், அதாவது நிச்சயப்படுத்தப்பட்ட
அந்த நீதி என்னவென்றால், ஆற்றவும் மற்று அவர் கொல்லும். அந்த என்னுடைய மகனை கொல்லுவதே இதற்கு தகுந்த நீதியாக அமையும். அதுவேயாம் என நினைமின். அதுதான் துணிந்த நீதி. அவனை கொல்வதுதான். அவர் கொல்லும்னா அவனை கொல்வதுதான் அந்த நிச்சயிக்கப்பட்ட ஒரு நீதி, துணிந்த நீதி என்று நீங்கள் மனதில் நினையுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் பெருமக்களை பார்த்து கூறுகின்றான். அப்போ நீங்க முதல்ல இந்த திருவாரூரினுடைய பெருமை உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த திருவாரூர்ல இந்திரன், திருமால், பிரம்மன் போன்றவர்கள்லாம் வணங்கக்கூடிய அந்த திருமால், பிரம்மன் இவர்களெல்லாம் வணங்கக்கூடிய அந்த வீதி விடங்க பெருமான் இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருவாரூரில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சுவாமி முக்தி கொடுக்கக்கூடியவர். அப்போ ஒரு ஜீவன் முக்தராக இருக்கக்கூடிய அந்த கன்றை இவன் கொன்று விட்டான். ஆகையினால் இது அகிரிணையாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த கன்றை உயர்திணையாக எடுத்து அந்த கன்றுக்கு நீதி சொல்வதற்காக என்னுடைய மகனை கொல்வதுதான் நீதி என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னுட்டு இதில் அந்த அரசன் கூறுகின்றான். மேலும் அந்த தன்னுடைய மகனுக்கு இவன் அந்த தண்டனையை கொடுப்பதனால் இந்த அரசனும் ஒரு மிகப்பெரிய சிவனடியார். அந்த சிவனடியாரால் கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனை இவனை நரகத்திற்கு செல்லாமல் சிவலோகத்துக்கு செல்வதற்கு வழிவகுக்கும். ஆகையினாலும் தன்னுடைய மகனுக்கு இவன் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு அந்த அரசன் மனதில் நினைக்கின்றான். என மொழிந்து மற்றிதனுக்கு இனி இதுவே செயல் இவ்வான். என மொழிந்து மற்றிதனுக்கு இனி இதுவே செயல் இவ்வான். மன அழியும் துயர் அகற்ற மாட்டாதேன் வருந்தும் இது. மனம் அழியும் துயர் அகற்ற மாட்டாதேன் வருந்தும் இது. தனதுரு பேர் இடர் யானும் தாங்குவதே கருமம் என. தனதுரு பேர் இடர் யானும் தாங்குவதே கருமம் என. அழகன் அரும்பொருள் துணிந்தான் அமைச்சரும் அஞ்சினரகன்றார். அழகன் அரும்பொருள் துணிந்தான் அமைச்சரும் அஞ்சினரகன்றார் என மொழிந்து இவ்வாறு அந்த அமைச்சர்களுக்கு பதில் கூறி, மற்ற இதனுக்கு இனி இதுவே செயல். இந்த நடந்த இந்த செயலுக்கு இனி இதுதான் பதில் செயலாக இருக்க வேண்டும் என்று ஆண் மனம் அழியும் துயர் அகற்ற மாட்டாதே. இந்த பசுமாடினுடைய மனம் அழிந்து அந்த துயரை நான் அகற்ற மாட்டாது நான் இருக்கின்றேன். வருந்தும் இது. இப்படி வருத்தம் அடையக்கூடிய இந்த பசுமாடு தனதுரு பேர் அது அடைந்த, தனது உருன்னா அந்த பசுமாடு அடைந்த பேரிடர், மிகப்பெரிய அந்த துன்பம், அந்த துன்பத்தை யானும் தாங்குவதே கருமம் என. அது என்ன துன்பத்தை அடைந்ததோ அதே துன்பத்தை நானும் தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். அதே துன்பத்தை நானும் அடைய வேண்டும். அந்த பசுமாடு எப்படி தன்னுடைய கன்றை இழந்ததோ அதுபோல நானும் என்னுடைய மகனை இழப்பதுதான் கருமம், அதுதான் நீதி என்று அந்த அனகன்னா மன்னன், இங்கே பாவம் இல்லாதவன் அர்த்தம். அனகன்னா பாவம் இல்லாதவன். அந்த பாவம் என்பதே இல்லாத அந்த மன்னனாகிய அந்த மனுநீதி சோழன் அரும்பொருள் துணிந்தான். அப்படின்னா செயற்கரிய செயலை செய்வதற்கு அவன் துணிந்தான்.
அமைச்சரும் அஞ்சினர் அகன்றார். இவன் அரசனினுடைய வார்த்தையை கேட்டு அங்கு இருந்த அமைச்சர்களும் பயந்தார்கள். அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். ஏன்னா அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. அதனால அவர்கள் நடக்க போவது என்னன்னு தெரியாம பயப்படுதாங்க. அந்த இடத்தை விட்டு அவர்கள் அமைச்சர்கள்லாம் ஒரு சிலர் அப்படியே அகன்று செல்கின்றார்கள். அதாவது திருக்குறள்ல சொல்லுவாங்க, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படிங்கிறது மாதிரி அரும்பொருள் துணிந்தான். அப்படின்னா இந்த செயற்கரிய செயலை இந்த செய்வதற்கு அந்த மன்னன் துணிந்து விட்டான். யாராலும் செய்ய முடியாத இந்த செயலை செய்வதற்கு அந்த மன்னன் துணிந்து விட்டான் அப்படின்னுட்டு. அதாவது அரசன் அந்த குற்றவாளியை தண்டித்தால் அவன் நரகம் செல்லாதபடி செய்யக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கும். ஏன்னா இங்க அரசன் நேர்மையான அரசன், இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய அரசன், ஒரு சிவனடியார். அவன் அந்த குற்றவாளிக்கு ஒரு தண்டனை கொடுத்தால் அந்த குற்றவாளியானவன் நரகம் செல்ல மாட்டான். அவன் சிவலோகத்துக்கு தான் செல்வான். அதனால இல்ல சொர்க்கத்துக்கு செல்வான். ஆகையினாலும் அந்த அரசன் இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அவன் மனதில் நினைத்தானாம். மனுநீதி சோழன் அமைச்சர்களிடத்தில் எடுத்து கூறுகின்றான், இந்த திருவாரூர் எப்படிப்பட்ட திருத்தலம் என்று உங்களுக்கு தெரியும். புரந்தரனாகிய அந்த இந்திரன், திருமால், பிரம்மன் முதலானவர்கள் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை புகழ்ந்து இறைஞ்சி கொண்டு வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்து இந்த திருத்தலத்தில் அந்த வீற்றிருக்கக்கூடிய பெருமானாராகிய அந்த வீதி விடங்க பெருமான் தங்கி இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருவாரூர். இந்த திருவாரூரில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் முக்தி கொடுக்கக்கூடியவன். திருவாரூர் பிறக்க முக்தி என்பதற்கு ஏற்ப உள்ள ஒரு தலம். ஆனால் என்னுடைய மகன் இந்த திருவாரூரில் தோன்றிய உயிரை கொன்றான். அதாவது ஒரு ஜீவன் முக்தர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கன்றை அவன் கொன்றான். இந்த திருவாரூரில் மனிதர்கள் அல்லாது எந்த உயிர்கள் பிறந்தாலும் அவைகள் முத்திக்கு உரிய ஒரு உயிர்கள். ஆகையினால் முத்திக்கு உரிய உயிராக இருக்கக்கூடிய அந்த கன்றை, ஜீவன் முக்தர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கன்றை என்னுடைய மகன் கொன்றான். ஆகையினால் நிச்சயமான ஒரு நீதி என்ன என்றால், அந்த என்னுடைய மகனை கொல்வதுதான் இதற்கு துணிந்த நீதியாக இருக்கும். இதற்கு சரியான நீதியாக அதுதான் இருக்கும் என்று நீங்கள் முதலில் மனதில் நினைத்து பாருங்கள். ஏனென்றால் என்னுடைய மகன் கொன்றது திருவாரூரில் பிறந்த ஒரு கன்றை, முக்திக்கு உரிய ஒரு கன்றை அவன் கொன்றான் என்று அந்த அரசன் எடுத்து கூறுகின்றான் என்று கூறி, மற்ற இதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுக்கு இனி வருங்காலங்களில் செய்யக்கூடிய செயல், இந்த பசுமாடு மனம் அழியும், மன அழிந்து அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டினுடைய துயரை நான் அகற்ற மாட்டாது இருக்கின்றேன். அதை நீக்க முடியாது நான் இருக்கின்றேன். அதற்கு பரிகாரமாக அந்த வருந்தக்கூடிய இந்த பசுமாடு அது அடைந்த அந்த மிகப்பெரிய இடரை நானும் அந்த இடரை ஏற்றுக்கொண்டு அந்த இடரை தாங்குவதே இனி வரக்கூடிய காலங்களில் கடமையாக இருக்கும் என்று கூறுகின்றான். அதாவது இந்த பசுமாடு தன்னுடைய கன்றை இழந்து துன்புறுகிறது, நானும் என்னுடைய மகனை இழந்து துன்புறுவதுதான் இதற்கு தகுந்த நீதி என்று அந்த மனுநீதி சோழன் கூறிக்கொண்டு அந்த செயலை செய்வதற்கு அந்த பாவமில்லாதவனாக இருக்கக்கூடிய அனகனாக இருக்கக்கூடிய அந்த மன்னன் அந்த செயற்கரிய செயலை செய்வதற்கு இப்பொழுது துணிந்தான். இதை கண்டு அந்த அமைச்சர்கள் எல்லோரும் பயந்தார்கள். அந்த இடத்தை விட்டு அவர்கள் அகன்றார்கள். சில பேர் மன்னவன் தன் மைந்தனை அங்கு அழைத்து ஒரு மந்திரி தன்னை, மன்னவன் தன் மைந்தனை அங்கு அழைத்து ஒரு மந்திரி தன்னை, முன்னிவனை அவ்வீதி
முரண் தேர்கால் மூர்கையேன முன்றிவனை அவ்வீதி முரண் தேர்கால் மூர்கையேன அன்னவனும் அது செய்யாது அகன்று தன் ஆருயிர் துறப்ப அன்னவனும் அது செய்யாது அகன்று தன் ஆருயிர் துறப்ப தன்னுடைய குல மகனை தான் கொண்டு மறுகணைந்தான் தன்னுடைய குல மகனை தான் கொண்டு மறுகணைந்தான். உடனே அந்த மனுநீதி சோழ மன்னவன் தன் மகன் மைந்தனை அங்கு அழைத்து தன்னுடைய மைந்தன் அவனை அங்கே அழைக்கின்றார். தன்னுடைய மகன்னு சொல்ல, மைந்தன்னா எல்லாருக்கும் பயன்படக்கூடியவன், அடுத்த அரசனாக பட்டம் ஏற்கக்கூடிய தகுதி உடையவன், சிவபக்தியில் கூடியவன். அதனால மைந்தன், மண்ணின் மைந்தன்னு சொல்லுவாங்க, மண்ணின் மகன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட எல்லா பக்குவங்களும் நிறைந்த தன்னுடைய மைந்தனை அங்கு அழைத்து, அந்த இடத்திற்கு அழைத்து, அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரி, ஒருனா ஒப்பற்ற மந்திரி, முதல்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கூறி கொண்டு வருகின்றார் அல்லவா, அந்த அறிவில் சிறந்த அந்த மந்திரி, அந்த ஒரு நாளே ஒப்பற்ற தனித்துவம் வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். அந்த ஒப்பற்ற மந்திரியை மந்திரியினிடத்தில் கூறுகின்றார், முன் இவனை, என் முன் நிற்கக்கூடிய இந்த என்னுடைய மகனை அவ்வீதி, அந்த தேர் உலா வரக்கூடிய அந்த வீதியில் முரண் தேர்கால் ஊர்க என்ன, அந்த வலிமையான அந்த தேர்காலில் இவனை வைத்து அந்த தேரை செலுத்துவீர்களாக என்று கூறுகின்றார். உடனே அன்னவனும், அந்த மந்திரி, அந்த ஒப்பற்ற மந்திரி, அவனும் சிவபக்தியில கூடினவன், அந்த மந்திரி இதை செய்யாது அந்த இடத்தை விட்டு அவன் அகன்று விடுகின்றான். சரி, செய்ய அரசனுடைய உத்தரவை மீறக்கூடாது, அதுவும் அரசன் தெய்வத்தை போன்றவன், அந்த தெய்வத்தை போன்று இருக்கக்கூடிய தன்னுடைய அரசனினுடைய உத்தரவை இப்பொழுது மீற வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. அதே நேரத்தில் அரசிளங்குமரனை இழக்கவும் அவருக்கு மனது இல்லை, அவனிடத்தில் கொண்ட ஒரு பாசம். அதனால இதுல நாம தலையிடக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய உயிரை அந்த மந்திரி மாய்த்து கொள்கின்றான். நாம உயிரோட இருந்தா தானே இந்த பழியெல்லாம் வரும், அரசன் சொன்னதை கேட்கல, அரசன் உத்தரவை மீறிட்டாரு, அரசன் சொன்னதை செயல்படுத்தவில்லைங்கிறதெல்லாம் வரும். உயிரை நீ போக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையும் வராது, அரசனுடைய சொல்லை மதித்த மாதிரியும் இருக்கும், அரசிளங்குமரனை காப்பாற்றிய மாதிரியும் இருக்கும். இந்த செயலை செய்வதற்கு நமக்கு மனசு இடம் கொடுக்கல, அப்ப நம்ம உயிரை போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி அந்த இடத்தை விட்டு அகன்று தன் ஆருயிர் துறப்ப, தன்னுடைய சிறந்த உயிரையே அவன் தற்கொலை செய்து கொள்கின்றான், அவன் தன்னுடைய உயிரை நீக்கி விடுகின்றான், இறந்து விடுகின்றான். உடனே இதை பார்த்து அந்த அரசன் என்ன செய்கின்றான், தன்னுடைய குலமகனை, தன்னுடைய குலத்துக்கு ஒரே மகன், அடுத்த அரசிளங்குமரன் இவன் தான், அரசனுக்கு வேற வாரிசு இல்லை. அப்படி மேலும் அரசனுக்குரிய எல்லா தகுதிகளும் உடையவன் இந்த அரசிளங்குமரன், சிவபக்தியில் கூடியவன். ஏன்னா அவன் அந்த தேர்ல இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அந்தணர்களை போய் பார்க்குறான், இதற்கு என்ன தீர்வு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசிளங்குமரன் நினைத்து பார்க்கின்றான். அவனுடைய பெயரும் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி பேர் தான், வீதி விடங்கன் அப்படின்ட்டு பேரு. அப்படி தன்னுடைய குலமகனை தான் கொண்டு மருகு அணைந்தான், தானே அழைத்து கொண்டு, மருகுன்னா வீதி, அந்த தேரோடும் வீதி, அரசர்கள் உலா செல்லக்கூடிய அந்த வீதிக்கு இப்பொழுது அந்த அரசன் அழைத்து கொண்டு வருகின்றான் தன்னுடைய மகனை. அதாவது ஒரு விதி இருக்கின்றது, என்னன்னா செய்தார்க்கு செய்தபடி தண்டம் விதித்தல் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது. ஒருத்தன் கண்ணை குத்திட்டான அந்த குத்துனவனுடைய கண்ணையும் எடுத்துடணும். கண்ணப்ப நாயனார் செய்கிறார் பார்த்தீங்களா, அந்த இறைவனுக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வந்த உடனே தன்னுடைய கண்ணையே எடுத்து அந்த சுவாமிக்கு வைக்கிறார். அத மாதிரி அந்த கன்றை
இவன் உயிர் போக்குனா இவனுடைய உயிரை போக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி செய்தார்க்கு செய்தபடி தண்டம் விதித்தல் அப்படிங்கிற விதிப்படி இந்த செயலை செய்வதற்காக அந்த அரசன் மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அந்த அரசிளங்குமரனை அழைத்து கொண்டு வீதிக்கு வருகின்றான். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தருமம் தன் வழி செல்கை கடனென்று தன் மைந்தன். தருமம் தன் வழி செல்கை கடனென்று தன் மைந்தன். மருமம் தன் தேராளி உறவூர்தான் மனுவேந்தன். மருமம் தன் தேராளி உறவூர்தான் மனுவேந்தன். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான். ஒரே மைந்தன் அரசிளங்குமரனாக இருக்கின்றான். தன் குலத்துக்கு உள்ளான். தன்னுடைய அந்த சோழர் குலத்துக்கே இவன்தான் அடுத்த வாரிசாக இருக்கின்றான் என்பதை அவன் நினைத்து பார்க்கவில்லை. தருமம் தன் வழி செல்கை. தருமம் என்ன வழியில் செல்கிறதோ அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும், அதுதான் நம்முடைய கடன் என்று அந்த மனுநீதி சோழன் மனதில் நினைத்தான். தன் மைந்தன் தன்னுடைய மைந்தனினுடைய மார்பு, அந்த தேர்கா சக்கரத்துக்கு கீழே அவனுடைய மார்பு இருக்குமாறு அவனை படுக்க வைத்து அந்த மார்பில் அந்த தேரினுடைய சக்கரம் ஏறி செல்லுமாறு அவன் அந்த தேரை செலுத்தி விட்டான். மருமம்னா மார்பு, மார்பில் தன் தேராளி, அவனுடைய தேரில் இருக்கக்கூடிய ஆளின சக்கரம். அந்த சக்கரம் அந்த இளவரசனினுடைய மார்பில் ஏறி செல்லுமாறு அந்த தேரை செலுத்தி விட்டான். ஊர்ந்தான தேரை செலுத்தினான் மனுவேந்தன். அந்த மனு என்கின்ற பெயரை உடைய மனுநீதி சோழனாகிய அந்த வேந்தன் இவ்வாறு செய்து விட்டான். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றும் எளிதோதான். அருமந்தன்னா அருமருந்து அப்படின்னு அர்த்தம். அந்த அருமருந்து போன்ற அரசாட்சி செய்வது மிக கடினமோ அல்லது எளிதுதானோ என்பது இங்கு சிந்திக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அதாவது அரிய மருந்து போன்ற அரசாட்சி செய்வதுதான் செய்வதற்கு அரியதோ அல்லது எளியதோ என்பதை நீங்கள் ஆராயுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எல்லாம் அரசாட்சி யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல இதை கூறுகின்றார்கள். அந்த மனுநீதி சோழன் தன்னுடைய மைந்தனை அந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அரசவைக்கு அழைத்து அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற மந்திரியை அழைத்து, இதுவரைக்கும் எல்லாவற்றையும் எடுத்து சொன்ன அந்த ஒப்பற்ற மந்திரியை அழைத்து என் முன் நிற்கக்கூடிய இவனை அழைத்து கொண்டு அந்த வீதிக்கே அழைத்து கொண்டு சென்று அந்த வலிமையான தேர் சக்கரத்தில் இவனை வைத்து நீங்கள் அந்த தேரை செலுத்துவீர்களாக, தேர் சக்கரத்தின் கீழ் இவனை வைத்து நீங்கள் செலுத்துவீர்களாக என்று உத்தரவிடுகின்றான். அன்னவனும் அதை கேட்ட அந்த மந்திரியாரும், அந்த சிறந்த மந்திரியாரும் அது செய்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. ஆகையினால் அந்த இடத்தை விட்டு அகன்று, அரசனினுடைய உத்தரவை நாம் மீறுவது தண்டனைக்குரியது. ஆகையினால் நாம் உயிரோடு இருந்தால்தானே, அதே நேரத்தில் அந்த அரசிளங்குமரனை கொல்வதும் மனம் இடம் கொடுக்கவில்லை. நாம் உயிரோடு இருந்தால்தானே இச்செயலை செய்ய முடியும். நாம் உயிரை விட்டு விடுவோம் என்று தன்னுடைய உயிரை அவன் விட்டு விடுகின்றான். தற்கொலை செய்து கொள்கின்றான் அந்த மந்திரியார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மந்திரியாக அவன் இருக்கின்றான். உடனே இதை பார்த்த அந்த மனுநீதி சோழன் தன்னுடைய குலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே மகனை அவனே அழைத்து கொண்டு அந்த வீதிக்கு செல்கின்றான். ஒரே ஒரு மைந்தன், தன்னுடைய அந்த அரச குலத்துக்கு வாரிசாக இருக்கக்கூடியவன்
அடுத்து ஒரு இளவரசன் கிடையாது என்பதையெல்லாம் அவன் உணர்ந்து இருந்தும் உணராதவனாக அவன் இந்த செயலை செய்ய ஆரம்பிக்கின்றான். தருமத்தின் வழியில் செல்வதுதான் நம்முடைய கடமை என்று அந்த மனுநீதி சோழன் மனதில் நினைத்து கொண்டு தன்னுடைய மைந்தனை அந்த தேர் சக்கரத்தின் கீழ் அவனுடைய மார்பு இருக்குமாறு படுக்க வைத்து அந்த தேரில் தானே ஏறி அமர்ந்து அந்த தேரை அவன் செலுத்தி விடுகின்றான். அந்த தேர் சக்கரமானது அந்த அரசிளங்குமரனுடைய மார்பில் ஏறி இறங்கி விடுகிறது. அரசிளங்குமரன் அங்கே இறந்து விடுகின்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுநீதி சோழனினுடைய ஆட்சி, இப்படிப்பட்ட அருமருந்து போன்ற அரசாட்சி செய்வது கடினமானதோ எளிதோ என்பது சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. ஒரு சிலரால் மட்டுமே இப்படிப்பட்ட அரசாட்சியை செய்ய முடியும். தன்னழிவன் குடைவேந்தன் செயல் கண்டு தறியாது. தன்னழிவன் குடைவேந்தன் செயல் கண்டு தறியாது. மன்னவர் கண்மழை பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார். மன்னவர் கண்மழை பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார். அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மழவிடை மேல். அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மழவிடை மேல். விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். தன் அப்படின்னா குளிர்ச்சி, அழினா கருணை. அந்த குளிர்ந்த கருணை பொருந்திய வெண்கொற்ற குடையை உடைய அந்த வேந்தன், அந்த மனுநீதி சோழன், அவனுடைய செயலை பார்த்து தாங்க முடியாது, தெரியாது, யாராலும் அந்த செயற்கரிய செயலை கண்டு பொறுக்க இயலாதவர்களாய் அந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் சொரிந்தார்களாம். கண்மழை பொழிந்தார். கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது மன்னவர்கள். வானவர் பூமழை சொரிந்தார். ஒரு நேர்மையான நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்கு தேவர்கள் எல்லாம் பூமழையை சொரிவார்கள். அப்படி அந்த தேவர்கள் எல்லாம் பூமழையை அங்கே சொரிகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசனினுடைய அரசாட்சி என்று பூமழையை அவர்கள் சொரிந்தார்கள். அண்ணல் அவன் கண்ணெதிரே, அந்த அரசன், அண்ணல்னா பெருமை உடையவன் அர்த்தம். இப்படிப்பட்ட பெருமையை உடையவ அந்த அரசனினுடைய அந்த கண்ணுக்கு எதிரில் இப்பொழுது அழகிய அந்த வீதி, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான செயல் நடந்த வீதி, அதான் அழகிய வீதி. அந்த வீதியில் மழவிடை மேல், மழைன இளமையான அந்த இடப வாகனம், அந்த இடப வாகனத்தின் மீது, இங்க அந்த இடப வாகனம் தர்ம விடை, அந்த அறவிடை, மழவிடைனா இங்க அறவிடை, அந்த தர்ம விடை வாகனத்தின் இடப வாகனத்தின் மீது அந்த வீதி விடங்க பெருமான் அந்த அரசனினுடைய கண் எதிரே இப்பொழுது நின்றான். நின்றான் வீதி விடங்க பெருமான், அரசனினுடைய கண்ணுக்கு எதிரில் தோன்றி அந்த வீதி விடங்க பெருமான் நின்றானா. அந்த வீதி விடங்க பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? விண்ணவர்கள் தொழ, தேவர்களெல்லாம் தொழக்கூடியவர்கள். அந்த தேவர்களும் இப்பொழுது அந்த வீதி விடங்க பெருமானை இந்த இடத்தில் தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த வீதி விடங்க பெருமான் சிறிது காலம் திருமாலினுடைய மார்பில், அந்த பார்க்கடலில் துயின்று கொண்டிருக்கக்கூடிய திருமாலினுடைய மார்பில் அந்த தியாகராஜர் இருந்தார். அதன் பிறகு சிறிது காலம் இந்திரலோகத்தில் அந்த பெருமான் இருந்தார். அந்த இந்திரலோகத்திலிருந்து முசுகுந்த சக்கரவர்த்தியினால் பெறப்பட்டு இப்பொழுது இந்த திருவாரூரில் இந்த திருவாரூரையே தன்னுடைய நிலைத்த இடமாக கொண்டு அவர் தங்கியிருக்கின்றார். அதனால அந்த தேவர்கள்லாம் ஒரு காலத்துல நம்ம வணங்கிட்டு இருந்த பெருமான் இப்பொழுது இந்த வீதியில் காட்சி கொடுக்கின்றாரே என்று அவர்களெல்லாம்
அந்த வீதியில் பெருமானை தரிசனம் செய்வதற்காக அந்த விண்ணவர்கள் எல்லாம் தொழுவதற்கு அந்த வீதிக்கே வந்தார்களாம். அப்படி அந்த தேவர்கள் எல்லாம் வீதியில் நின்று தொழுமாறு அந்த வீதி விடங்க பெருமான் இப்பொழுது அந்த அரசனினுடைய கண்ணுக்கு எதிரில் காட்சி கொடுத்து கொண்டு அவன் இருக்கின்றான். அதாவது டங்கம் அப்படின்னா ஒளியால் செதுக்குவது அப்படின்னு அர்த்தம். வி டங்கம் அப்படின்னா ஒளியால் செலுத்தப்படாது, செதுக்கப்படாது, தானே தோன்றிய மூர்த்தி. அதான் அந்த தியாகராஜ பெருமான் சுயம்பு மூர்த்தி, தான் தோன்றியப்பர், தானே முளைத்தவன். மதுரையில் இருக்கக்கூடிய சுவாமியவும் சுயம்பு மூர்த்தி தான். முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்தில் சொல்லுவாங்க மதுரை பெருமானை பற்றி. நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெருமானும் தானே தோன்றிய சுயம்பு மூர்த்தி. அப்படி அந்த வீதி விடங்க பெருமான், அந்த தியாகராஜ பெருமான் வீதியில் வரக்கூடிய பெருமான் என மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் புற்றிடம் கொண்ட பெருமான் வன்மீகநாதர். இந்த வீதியில உலா வரக்கூடிய பெருமான் இந்த தியாகராஜ பெருமான். அப்படி அதனால அவர் பேர் வீதி விடங்க பெருமான், வீதி விடங்க பெருமான்னே போடுவாங்க. அவரை வீதி விடங்க பெருமான் என்றே அவரை வீதி விடங்க பெருமான் என்று கூறுவார்கள். ஒரு நிமிஷம். அந்த வீதியில் அவர் வருவதனால் அவரை வீதி விடங்க பெருமான் என்று எல்லோரும் சொல்லுவது மரபாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமான் அந்த அரசனினுடைய கண்ணெதிரில் இப்பொழுது அவர் தோன்றி அந்த அரசனுக்கு காட்சி கொடுத்து கொண்டு அவர் இருக்கின்றார். அது ஏதோ இந்த டெம்பரேச்சர் ஒரு மாதிரி போகுதுன்னுட்டு வருது. என்னன்னு தெரியல. நெட்டு போயிட்டோம். சரி, அது கட் ஆயிட்டுன்னா நான் மீதியை பேசிடுறேன், பார்த்துக்கிடலாம். என்னன்னு தெரியல. ஆமா, இப்போ வந்துச்சு, பார்த்துரும். அப்படி அந்த பெருமையுடைய அரசன் அந்த மனுநீதி சோழனுக்கு எதிரில் அந்த வீதி விடங்க பெருமான், வீதி விடங்கர்னா வீதியில உலா வருவதனால அவருக்கு வீதி விடங்க பெருமான்னு பேரு. அந்த வீதி விடங்க பெருமானாகிய அந்த தியாகராஜ பெருமான் காட்சி கொடுத்து கொண்டு அவர் இருக்கின்றார். சடைமருங்கில் இளம் பிறையும் தனி விழிக்கும் திருநுதலும், சடைமருங்கில் இளம் பிறையும் தனி விழிக்கும் திருநுதலும், இடமருங்கில் உமையாடும் எம்மருங்கும் பூதகணம், இடமருங்கில் உமையாடும் எம்மருங்கும் பூதகணம், புடை நெருங்கும் பெருமையும் கண்டரசல் போற்றிசைப்ப, புடை நெருங்கும் பெருமையும் கண்டரசல் போற்றிசைப்ப,
விடை மருவும் பெருமானும் விரல் வேந்தர் கருள் கொடுத்தான். விடை மருவும் பெருமானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். அதாவது அந்த சடையின் ஒரு பக்கத்தில் இளம் பிறையை அவர் வைத்திருக்கின்றார். அந்த சந்திரனை தனி விழிக்கும் திருநுதலும், அந்த நெற்றியில் ஒப்பற்ற தன்மையோடு விழித்து கொண்டிருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை உடையவர். அந்த நெற்றிக்கண் தான் விழிக்கும். ஆனா இங்க அந்த நெற்றிக்கண் இருக்கக்கூடிய இடம் அந்த நெற்றிங்கிறதுனால நெற்றியும் விழிக்கின்றதுங்கிறது மாதிரி சொல்றாரு. திருநுதல் அப்படின்னா நெற்றி. தனி விழிக்கும், தனித்து விழிக்கக்கூடிய அந்த நெற்றியை உடையவர். இடம், ஏன்னா அது தனித்து ஏன் விழிக்கும் அப்படின்னா, ஒரு இக்கட்டான நேரத்துல அந்த நெற்றி கண் திறக்கும். மற்ற நேரத்துல எல்லாம் அந்த சூரியன் சந்திரன்கிற 2 கண்கள் தான் சுவாமி அதை செயல்படுத்தி கொண்டிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தோற்றுவிக்கும் பொழுது இந்த நெற்றிக்கண்ணை திறக்கிறார். மன்மதனை எரிக்கும் போது நெற்றிக்கண்ணை திறக்கிறார். ஒரு சமயம் அம்பாள் ஒரு ஆனந்தத்தோட சுவாமியோட 2 கண்ணையும் பொத்திடுறார். அந்த நேரத்துல உலகத்தை காப்பாத்துறதுக்காண்டி நெற்றிக்கண்ணை திறக்கிறார். அப்படி தனித்து விழிக்கக்கூடிய, ஒரு இக்கட்டான நேரத்தில் விழிக்கக்கூடிய அந்த கண்ணை உடையவர். அப்படிப்பட்ட நெற்றியை உடையவராக அவர் இருக்கின்றார். இடமருங்கில் உமையாளும், இடப்பக்கத்தில் உமாதேவி. ஏன்னா உமாதேவினாலே இறைவனுடைய அருள் உருவம் தான் உமாதேவி. அப்போ இப்போ அருள் செய்வதற்காக வருவதனால உமாதேவியையும், அந்த அருளுக்கு உரிய உமாதேவியையும் அழைத்து கொண்டு அவர் வருகின்றார். எம்மருங்கும் பூதகணம், அவரை சுற்றிலும், மருங்குனா பக்கம், எம்மருங்கம்னா எல்லா பக்கத்திலும் இறைவனை சுற்றி பூத கணங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு நிற்கின்றது. பூதகணம் புடை நெருங்கும் பெருமையும், எல்லா பக்கத்திலையும் நெருங்கி நின்று கொண்டு இருக்கின்றதா. சுவாமியை நெருங்கி கொண்டு அந்த பெருமையோடு அந்த பூதகணங்கள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் முன் கண்டு, தன்னுடைய முன்னிலையில், தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கண்டு, அந்த அரசன், அந்த மனுநீதி சோழன் போற்றி இசைப்ப, அந்த இறைவனை வணங்கி அந்த இறைவன் மீது அவன் தோத்திரங்கள் செய்கின்றான். இசைத்தல் அப்படின்னா தோத்திரங்கள், வழிபாடு செய்தல், இறைவனை புகழுதல் எல்லாம் அதுல அடங்கும். விடைமருவும் பெருமானும், அந்த தர்ம தேவதை என்கின்ற இடபத்தில் ஊர்ந்து வரக்கூடிய அந்த பெருமானாகிய அந்த சிவபெருமானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். அந்த வலிமை மிகுந்த, மன வலிமை மிகுந்த அந்த வேந்தனுக்கு அருளை இப்பொழுது கொடுத்தார் அந்த வீதி விடங்க பெருமான். ஏன்னா இதுல விரல், ரொம்ப மன துணிவு, மன வலிமை இருந்தால்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். இல்லைன்னா இல்ல, தர்மத்துல ரொம்ப உறுதிப்பாடு இருந்தாதான், இறை பக்தியில உறுதிப்பாடு இருந்தாதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படி அந்த விரல் வேந்தன், அந்த மன வலிமை உடைய அந்த வேந்தருக்கு அந்த சிவபெருமானும் இப்பொழுது தன்னுடைய பங்குக்கு அருளை அவருக்கு கொடுக்கின்றான். இப்போ சடையினுடைய ஒரு பக்கத்தில் அந்த இளம்பிறை இருக்கின்றது. இளம்பிறை எப்படி இருக்கின்றதா, கலங்கரை விளக்கம் போல இருக்கிறது. கலங்கரை விளக்கம்னா ஒரு ஒளி, கடல்ல கப்பல் தடுமாறிடக்கூடாது, எங்கேயாவது திசை தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு கலங்கரை விளக்கத்தை கட்டி வைப்பாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்து அதை நோக்கி அப்படியே கப்பல் இரவு நேரத்துல பயணம் செய்து வந்துவிடும். அதுபோல நம்முடைய பிறவி அப்படிங்கிற அந்த கடலை, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்ப அந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்காக சுவாமி தலையில ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி சந்திரனை வச்சிருக்கார். அந்த சந்திரனை பார்த்து கொண்டே நாம சுவாமியை வணங்கி கொண்டே, அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் சுவாமியினுடைய திருமுகம், திருமுடி அப்படின்ட்டு அதை வணங்கி கொண்டே நம்ம பிரயாணத்தை செஞ்சோம்னா கரெக்டா முக்தி பேற்றுக்கு வந்துடலாம். அது இந்த இளம்பரை கலங்கரை விளக்கத்தை போல அது இருக்கின்றது.
மனுநீதி சோழனினுடைய அந்த குளிர்ச்சி பொருந்திய கருணை மிகுந்த வெண்கொற்ற குடைவேந்தன் அந்த மனுநீதி சோழனினுடைய செயலை கண்டு பொறுக்க முடியாமல், இறைவனுக்கே பொறுக்க முடியவில்லை அந்த செயலை கண்டு, தெரியாது பொறுக்க முடியாமல் அந்த வீதி விடங்க பெருமான் அவருக்கு அருள் செய்வதற்காக அவருக்கு முன்னிலையில் தோன்றினார். இந்த செயலை கண்டு பொறுக்க முடியாது பூமியில் உள்ளவர்களெல்லாம் கண்ணீரில் அவர்களுடைய கண்ணிலிருந்து கண்மழை பொழிந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவர்களெல்லாம் ஒரு நேர்மையான செயல்பாடு எங்கே நடக்கின்றதோ அங்கே பூமழை பொழிவார்கள். அப்படி அந்த தேவர்களெல்லாம் இந்த நேர்மையான செயலை கண்டு பூமழையை அப்படியே அவர்கள் மீது சொரிகின்றார்கள். அந்த பெருமை, அப்படிப்பட்ட பெருமை, அண்ணல்னாலே பெருமை உடையவன் அதுக்கு பொருள். அப்படிப்பட்ட பெருமையை உடைய அந்த அரசனினுடைய கண்ணுக்கு எதிரில் அந்த வீதி விடங்க பெருமான் இப்பொழுது நிற்கின்றான், காட்சி கொடுத்து கொண்டு நிற்கின்றான். அந்த வீதி விடங்க பெருமான் எப்படிப்பட்டவர்? அழகிய வீதிகளை உடைய அந்த இளமையான தரும தேவதை என்கின்ற அந்த தரும விடையின் மீது ஏறி வரக்கூடியவன். அவன் இப்பொழுது அந்த தேவர்களெல்லாம் அந்த வீதியிலேயே வந்து தொழுமாறு அந்த வீதி விடங்க பெருமான் அங்கே நிற்கின்றான் அந்த அரசனுக்கு எதிரில். அந்த இறைவனுடைய சடையின் ஒரு பக்கத்தில் அந்த கலங்கரை விளக்கம் போல இளம் பிறையை அவர் அணிந்திருக்கின்றார். இக்கட்டான நேரத்தில் விழிக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை உடைய நெற்றியை உடையவராக அவர் இருக்கின்றார். இடமருங்கில் அவருடைய இடப்பாகத்தில் உமாதேவி, அருளின் உருவமாக இருக்கக்கூடிய அந்த உமாதேவியார் எல்லாருக்கும் அருளை கொடுப்பதற்காக அந்த இறைவனுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மையும் அங்கே இருக்கின்றார். எல்லா பக்கங்களிலும் பூத கணங்கள் இறைவனை சுற்றி கொண்டு இறைவனுக்கு பக்கத்தில் நெருங்கி கொண்டு அந்த பூதகணங்கள் ஆடியும் பாடியும் அவைகள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் அந்த கண்ட அந்த மனுநீதி சோழனாகிய அரசன் இறைவனை போற்றி வணங்கி அவனுடைய புகழையெல்லாம் இசைத்து வணங்கி கொண்டு இருக்கின்றான். அந்த தரும தேவதை என்கின்ற இடப வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானும் அந்த மன வலிமை, தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய வலிமை உடைய அந்த வேந்தனுக்கு இப்பொழுது அருளை அவர் கொடுத்தார். அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் அவ்வரசன், அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் அவ்வரசன், மண்ணுரிமை தனி கன்றும் மந்திரியும் உடன் எழலும், மண்ணுரிமை தனி கன்றும் மந்திரியும் உடன் எழலும், இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலல் வேந்தனும் யார்க்கும், இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலல் வேந்தனும் யார்க்கும், முன்னவனே முன்னென்றால் முடியாத பொருள் உளதோ, முன்னவனே முன்னென்றால் முடியாத பொருள் உளதோ. இப்படி இப்போ சுவாமி எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறார், எல்லாருக்கும் அருள் கொடுக்கின்றார். அந்நிலையே அந்த நிலைப்படி அந்த வரிசைப்படி உயிர் பிரிந்த ஆண் கன்றும், அந்த உடலை விட்டு பிரிந்த அந்த உயிர், அந்த ஆண் கன்றும் அந்த பசுமாட்டினுடைய அந்த குட்டியும் உடன் எழலும், அந்த பசுமாட்டு குட்டி அந்த கன்று முதல்ல உயிரோடு எழுந்து வருகிறது. அந்த உடன் எழலும்ங்கிறது எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிடணும். ஆண் கன்றும் உடன் எழலும், உயிரோட பிரிந்த உயிரை அப்படியே திரும்ப அந்த உடலுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து எழ வைக்கின்றார் சுவாமி. அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் உடன் எழலும், அந்த அரசனினுடைய அந்த மன்னனுக்கு உரிய உரிமைகளையெல்லாம் உடைய, மண் உரிமை அப்படின்னா மண்ணுன்னா இந்த இடத்துல
மன்னன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த அடுத்து இவன்தான் அரசன், அரசிளங்குமரன் என்ற அந்த உரிமையை உடைய அந்த தனிக்கன்று ஒப்பற்ற அந்த அரசிளங்குமரன் அவனும் உடன் எழலும். இரண்டாவது இந்த அரசன் அரசிளங்குமரன் உயிரோடு எழுகின்றான். மூன்றாவது மந்திரியும் உடன் எழலும். அந்த இறந்து போன மந்திரி இந்த செயலை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போனாரே அந்த சிறப்பு வாய்ந்த மந்திரியும் இப்பொழுது உயிரோடு எழுகின்றார்கள். இதையெல்லாம் 3 பேரும் இறந்து போனவங்க 3 பேரும் உயிரோட எழுந்து விடுகின்றார்கள். இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலன் வேந்தனும். இதை பார்த்தவுடன் வேந்தன் அந்த மனுநீதி சோழனுக்கு என்ன மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிறதே அவனுக்கே தெரியலையாம். நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஆனேன் அப்படிங்கிறது என்ன மகிழ்ச்சி, எப்படிப்பட்ட மகிழ்ச்சிங்கிறதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு அவன் அந்த அரசன் ஆனான். பரிசுனா என் தன்மை, இப்படிப்பட்ட தன்மையை உடையவனாக ஆனான் என்று அறிந்திலன். அந்த மகிழ்ச்சியை எப்படி சொல்ல முடியும் என்ற அளவிற்கு அந்த வேந்தனும் அந்த மகிழ்ச்சி கடலில் அவன் மூழ்கினான். யாருக்கும் முன்னவனே. அதாவது இந்த இடத்துல முன்னவன் அப்படின்னா இறைமை குணங்களால் முதல்வன் ஆதல் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானே முன் நின்றால், இப்பொழுது எல்லாருடைய முன்னிலையும் அவன் முன்னிலையில் அவன் நின்றால், அவனால் முடியாத பொருள் உள்ளதோ, அவனால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்பது இருக்கின்றதா? ஆகையினால் இந்த 3 பேரையும் அந்த சிவபெருமான் உயிரோடு எழுப்பினான் அப்படின்னுட்டு. ஏன்னா இறைமை குணங்களால் அவன் முதல்வன் ஆதல் முன்னவன். அந்த இறைவனுடைய ஒரு செயல் என்ன? அந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்றாற் போல அதற்கு ஒரு கூட்டை கொடுத்து அதில் அந்த உயிரை அடைத்தல். அந்த செயலை இப்பொழுது இறைவன் செய்தார் அப்படின்ட்டு. அது அவனுடைய குணம், இறைமை குணம். கொஞ்சம் வினைகளை கழிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு கூட்டை கொடுத்து அனுப்பி வைப்பான். அதுபோல இந்த 3 பேரையும் அந்த இறைவன் இப்பொழுது உயிரோடு எழுப்பினான். அந்த சிவபெருமான் முன்னால் நின்றால் அந்த முடியாத ஒரு காரியம் என்பது ஏதாவது இருக்கின்றதா? எல்லா காரியங்களும் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேரும் உயிரோடு எழுந்தார்கள். இதுல ஒரு இது என்ன அப்படின்னா, முதல்ல அந்த பசுங்கன்று, 2வது மந்திரி, 3வது அரசிளங்குமரன், இந்த வரிசைப்படி தான் இறக்கின்றார்கள். ஆனால் உயிரோட எழும்போது எந்த வரிசையில வராங்க? முதல்ல பசுங்கன்று, 2வது அரசிளங்குமரன், 3வது தான் மந்திரி அப்படிங்கிற ஆர்டர்ல வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆண் கன்று இப்போ உயிரோடு எழுந்து வருகிறது. உயிரோடு எழுந்து வந்ததுனால முதல்ல அந்த பசுமாடு மகிழ்ச்சி அடையும், அரசன் மகிழ்ச்சி அடைவான். இந்த இளங்கன்று தானே இறந்து போச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தீர்வை செய்த அந்த அரசன் முதலில் மகிழ்வான். அந்த பசுமாடு அதன் பிறகு மகிழ்ச்சி அடையும். அதனால முதல்ல அந்த உயிர் பிரிந்த ஆண் கன்றை முதலில் சுவாமி எழுப்பினார். அதன் பிறகு இளங்குமரனை எழுப்புகின்றார். ஏன் அப்படின்னா, இளங்குமரன் உயிரோடு வந்த உடனே அரசன் முதல்ல மகிழ்ச்சி அடைவான். ஆனா அந்த அரசிளங்குமரனுக்கு முன்னால அந்த மந்திரியை எழுப்பி இருந்தார்னா, மந்திரி முதல்ல தேடக்கூடிய ஆள் யாராக இருக்கும்? அரசிளங்குமரன் எங்கே அப்படின்னு தேடுவோம். ஏன்னா இந்த அரசிளங்குமரனை என்னால தேர்காலில் போட்டு கொல்ல முடியாது, அப்படி அதற்கு நானே என்னுடைய உயிரை கொடுத்துருதேன் அப்படின்னு தான் மந்திரி செத்து போறாரு. அப்போ மந்திரி முதல்ல உயிரோட வந்தாருன்னா, முதல்ல அந்த மந்திரியினுடைய கண்கள் யாரை தேடும்? அரசிளங்குமரன் எங்கேன்னு தான் தேடும். மீண்டும் மந்திரி செத்து போயிடுவார். அதனால அதை தவிர்ப்பதற்காக 2வது அந்த அரசிளங்குமரனை எழுப்பினாராம் சுவாமி. அதுக்கப்புறம்தான் மந்திரியை எழுப்புதாரு. மந்திரி எந்திரிச்ச உடனே முதல்ல உயிரோடு இருக்கக்கூடிய அரசிளங்குமரனை பார்ப்பாரு. அவருக்கு சந்தோஷம் வந்துடும்.
இந்த அரசிளங்குமரனைத்தானே கொல்ல முடியாதுன்னு நாம உயிரை விட்டோம் அப்படிங்கிறதுனால வரும்போது இந்த ஆர்டர்ல சுவாமி வந்து எழுப்பினாராம். ஏன்னா மந்திரியை முதல்ல எழுப்பி இருந்தா மந்திரியினுடைய கண்கள் முதலில் அரசிளங்குமரனைத்தான் தேடும். அரசிளங்குமரன் இல்லைன்னு சொன்னோன்னா மீண்டும் மந்திரி செத்து போயிடக்கூடாது அப்படின்னுட்டு சுவாமி பயந்தாராம். அதனால ரெண்டாவது வந்து அந்த அரசிளங்குமரனை எழுப்புவித்து மூன்றாவது தான் மந்திரியை எழுப்புறாரு. மந்திரி எழுந்த உடனே அரசிளங்குமரனை தேடுதாரு. அரசிளங்குமரன் உயிரோட இருக்கிறாரு. அவரும் சந்தோஷப்படுகின்றார். அதனாலதான் இந்த இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல உயிர்ப்பிக்கின்றார் சுவாமி அப்படிங்கிறது இதுல இது. முதல்ல ஆண் கன்று, அதன் பிறகு அந்த அரசனினுடைய இளங்கன்று, அதன் பிறகுதான் மந்திரி வாரார். அடுத்த பாடல். அடிபணிந்த திருமகனை ஆகமுற எடுத்தணைத்து, அடிபணிந்த திருமகனை ஆகமுற எடுத்தணைத்து, சார் இதுல கட் ஆயிட்டு நான் மீதியை நான் பேசிடுறேன். அடுத்த கிளாஸ்ல இதை அவங்க கேட்டுக்கிட்டு. ஆமா போட்டு விடுவேன். அப்ப கேட்டுடுங்க. கட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அடிபணிந்த திருமகனை ஆகமுற எடுத்தணைத்து, அடிபணிந்த திருமகனை ஆகமுற எடுத்தணைத்து, நெடிது மகிழ்ந்து அருந்துயரம் நீங்கி நான் நிலவேந்தன், நெடிது மகிழ்ந்து அருந்துயரம் நீங்கி நான் நிலவேந்தன், மடி சுரந்து பொழி தீம்பால் வருங்கன்று மகிழ்ந்துள்ட்டு, மடி சுரந்து பொழி தீம்பால் வருங்கன்று மகிழ்ந்துள்ட்டு, படி நனைய வரும் பசுவும் பருவரல் நீங்கியதன்றே, படி நனைய வரும் பசுவும் பருவரல் நீங்கியதன்றே. அடிபணிந்த திருமகனை. இந்த அரசிளங்குமரனும் சிவபெருமானிடத்தில் பக்தி கொண்டவன். அவனும் இந்த செயலுக்கு ஒரு கழுவாயை தேடி, ஒரு பிராயச்சித்தத்தை தேடி அந்தணர்களை நாடியவன். ஆகையினால் இந்த பிராயச்சித்தம் தன்னுடைய தகப்பனாரால் நடந்தது அப்படிங்கிறதுனால அவனுக்கு தகப்பனார் மீது கோபம் வரல. அந்த தகப்பனார் மீது, அந்த அரசன் மீது அவன் அன்புதான் பெருகியது. ஏன்னா நாம செஞ்ச இந்த தவறுக்கு, இந்த தீமைக்கு நல்ல ஒரு பரிகாரத்தை நம்முடைய தகப்பனார் தேடி தந்தாரே அப்படிங்கிறதுனால அந்த அரசிளங்குமரன் தன்னுடைய தகப்பனாரை முதலில் காலில் விழுந்து வணங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மையுடைய அந்த அரசிளங்குமரன். அதான் அடிபணிந்த திருமகனை. வேற திருமகன்னா என்ன செய்வாங்க? என்னை தேர்காலில் போட்டு நீ கொன்னுட்ட, உன்னைய வெட்டாம விட மாட்டேன்னுட்டு அவங்க அருவாளை தூக்கிட்டு போவான். இந்த அரசிளங்குமரன் நேர்மையானவன், அறத்தின் வழியில் நடக்கக்கூடியவன். ஆகையினால் தன்னுடைய தகப்பனார் செய்தது சரியான ஒன்றே அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால
உயிரோடு எழுந்த உடனேயே தன்னுடைய தகப்பனாரினுடைய காலில் விழுந்து பணிகின்றான், வணங்குகின்றான். உடனே அந்த திருமகனை ஆகமுறை எடுத்தணைத்து, அந்த கீழே விழுந்து வணங்கிய மகனை எடுத்து கையினால் தூக்கி தன்னுடைய தேகத்தோடு அணைத்து கொள்கின்றார். ஆகம்னா தேகம், உற அணைத்து, எடுத்து அப்படின்னா கீழே விழுந்து வணங்கிய மகனை கையினால் எடுத்து தூக்கி கொண்டு ஆகமுற தன்னுடைய தேகத்தில் அழுந்துமாறு அவரை அணைத்து கொள்கின்றான் அந்த சோழ மன்னன். நெடிது மகிழ்ந்து, ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றான். அருந்துயரம் நீங்கினான், கொடுமையான அந்த துயரத்திலிருந்து அவன் நீங்கினான் அந்த நிலவேந்தன், அந்த மனுநீதி சோழன். அதே நேரத்தில் இந்த பசுங்கன்றை பார்த்த உடனேயே, உயிரோடு எழுந்த உடனேயே அந்த பசுவுக்கு அப்படியே மடியிலிருந்து பால் சுரக்கின்றது. அந்த மடியிலிருந்து சுரந்து பொழி தீம்பால் கீழே விழக்கூடிய அந்த இனிமையான பாலை அந்த பசுவை நோக்கி வரக்கூடிய கன்று மகிழ்ச்சியோடு உண்கின்றது. உண்டு அந்த நிறைய அந்த பசுமாட்டினுடைய பால்கள் இருப்பதனால மற்ற காம்புகளிலிருந்து அந்த பாலானது சிந்துகிறது. அது பூமியை நனைக்கின்றது. படி நனைய, படினா பூமி, இந்த பூமியை நனைக்கின்றது அந்த பாலானது. ஏன்னா மற்ற காம்புகளிலிருந்தும் அந்த பாலானது கீழே சொரிகிறது, அது பூமியை நனைக்கின்றது. இப்படி வரும் பசுவும், அந்த கன்றை நோக்கி வரக்கூடிய அந்த பசுவும் பருவரல் நீங்கியதென்றே. பருவரல் அப்படின்னா துன்பம், அதுவும் துன்பத்திலிருந்து நீங்கியது. அந்த பசுமாடும் இப்பொழுது துன்பத்திலிருந்து நீங்கியது. இது இந்த கன்றை பார்த்த உடனேயே ஒரு பசுவுக்கு மடி சுரத்தல் அப்படிங்கிற குணத்தை வாத்சல்ய குணம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. அந்த வாத்சல்ய குணத்தின் காரணமாக அந்த பசு அப்படியே தன்னுடைய கண்ணுக்குட்டியை பார்த்த உடனேயே அந்த பால் சொரிகின்றது. இப்படிப்பட்ட தன்மையில் அந்த உயிர் பிரிந்த அந்த பசுமாட்டினுடைய கன்று இப்பொழுது உயிரோடு எழுகிறது. அந்த அரசனினுடைய, அந்த மன்னனுக்கு உரிமை உடைய இளவரசனாக இருக்கக்கூடிய, அந்த ஒப்பற்ற கன்றாக இருக்கக்கூடிய அந்த அரசிளங்குமரனும் இப்பொழுது அவனும் உயிரோடு எழுகின்றான். அதன் பிறகு அந்த மந்திரியும் உயிரோடு எழுகின்றார். அந்த வேந்தன், அந்த மனுநீதி சோழனுக்கு இன்ன மகிழ்ச்சியினால் இன்ன தன்மையை அடைந்தான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவன் பெரு மகிழ்ச்சியில் திளைத்தான் அந்த மனுநீதி சோழன். எல்லாருக்கும் அந்த இறைமை குணங்களால் முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த முன்னவனாகிய அந்த சிவபெருமான், அவன் நம் முன்னால் நின்றால், இந்த இறைவன் முன்னின்றால் முடியாத ஒரு பொருள் இருக்கின்றதா, முடியாத செயல் இருக்கின்றதா? இல்லை. அந்த இறைவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். அந்த மனுநீதி சோழனினுடைய மகனும் சிவபக்தியில் சிறந்தவன். இந்த பசுங்கன்று இறந்தவுடன் அதற்கு தீர்வுக்கு அந்தணர்களை நாடியவன். ஆகையினால் தன்னுடைய அந்த பழிக்கு ஒரு நல்ல தீர்வை தன்னுடைய தகப்பன் ஏற்படுத்தி தந்ததனால் அந்த தகப்பன் மீது அந்த அரசிளங்குமரனுக்கு அன்புதான் பெருகியது. அந்த அன்பு பெருகியதன் காரணமாக உயிரோடு எழுந்த அந்த அரசிளங்குமரன் அந்த தன்னுடைய தகப்பனாரினுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகின்றான். அப்படி தன்னுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி பணிந்த அந்த திருமகனை கையினால் எடுத்து தன்னுடைய தேகத்தோடு அணைத்து கொண்டு மகிழ்ச்சி கடலில் திளைக்கின்றான் அந்த மனுநீதி சோழன். அவன் மிகப்பெரிய மகிழ்ச்சியை, நெடிய மகிழ்ச்சியை அடைந்து கொண்டு அவனுடைய கொடுமையான துயரமானது அவனை விட்டு நீங்கியது. அந்த நிலவேந்தன், அந்த சோழ நாட்டு நிலவேந்தனாகிய மனுநீதி சோழன் மிகப்பெரிய துயரத்திலிருந்து இப்பொழுது நீங்கினான். இந்த உயிரோடு எழுந்த அந்த கன்றுக்குட்டியை பார்த்தவுடன் அந்த பசுமாட்டினுடைய மடியானது தன்னால் பாலை சொரிகிறது, அந்த பாலை பொழிகிறது. அந்த இனிமையான பாலை அந்த பசுமாட்டை நோக்கி வரக்கூடிய கன்றானது மகிழ்ச்சியோடு உண்டு அது திளைக்கின்றது.
அதே நேரத்தில் மற்ற காம்புகளிலிருந்து வரக்கூடிய அந்த பாலானது பூமியை நனைத்து கொண்டு அந்த பூமியை சுத்தப்படுத்துகிறது. இப்படி அந்த மகிழ்ச்சியோடு வரக்கூடிய பசுவும் அதனுடைய துன்பத்திலிருந்து அது நீங்கியது. பருவரல் அப்படின்னா துன்பம், அதனுடைய துன்பத்திலிருந்து அது நீங்கியது. பொன்தயங்கு மதில்லாரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான், பொன்தயங்கு மதில் ஆரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான், வென்றி மனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து, வென்றி மனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து, சென்றருளும் பெருங்கருணை தீரம் கண்டு தன்னடியார்க்கு, சென்றருளும் பெருங்கருணை தீரம் கண்டு தன்னடியார்க்கு, என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகும் எடுத்தேத்தும், என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகும் எடுத்தேத்தும். அந்த பொன் தயங்கு மதிலாரூர், அந்த பொன் போன்று இருக்கக்கூடிய மதில்களை உடைய அந்த திருவாரூர், அந்த திருவாரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான், அந்த கோயிலுக்கு பூங்கோயில் அப்படின்னே பேர். அந்த ஆரூரில் இருக்கக்கூடிய அந்த பூங்கோயிலில் அமர்ந்த பிரானாகிய அந்த சிவபெருமான் வென்றி மனுவேந்தனுக்கு, அந்த வெற்றியை உடைய அந்த மனுவேந்தன் மனுநீதி சோழனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து, அந்த வீதியிலேயே அவனுக்கு அவனுக்காக அருளை கொடுத்து, சென்று அருளும் பெருங்கருணை, அதன் பிறகு அவர் தன்னுடைய பூங்கோயிலுக்கு சென்று விடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த சிவபெருமானினுடைய கருணை திறத்தை கண்டு அந்த பெருமான் தன் அடியார்க்கு, அவனை உறுதியாக வழிபடக்கூடிய அடியார்களுக்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகம் எடுத்தேத்தும், என்றென்றைக்கும் அவர்களை காப்பதற்காக எளிவந்த கருணையாக அவன் காட்சி கொடுத்த அந்த பெருமையான செயல்பாடு 7 உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அந்த பெருமையை எடுத்து அவர்கள் போற்றுவார்கள். அந்த பெருமையை கண்டு அந்த பெருமானை 7 உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் வணங்குவார்கள் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ வென்றி மனு அப்படிங்கிற இந்த இடத்துல வெற்றி அப்படின்னா என்ன? வெற்றி அப்படின்னா யாராலையும் கடக்க முடியாதது தங்களுடைய குழந்தை மீது உள்ள பாசம். அந்த பாசத்தையும் இந்த அரசன் கடந்தான். அப்படிப்பட்ட வெற்றியை உடையவன் அப்படின்னு. கடந்துளார்களும் அப்படின்னா துறவியானவர்களுக்கு கூட தங்களுடைய ஒரு மக்கள் மேற்காதலானது அதை விட முடியாது. எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் கூட தங்களுடைய குழந்தைகள் மேற்கொண்ட அன்பை அவர்களால் கடக்க முடியாது. ஆனால் இந்த அரசன் அந்த அன்பை கடந்தான். தன்னுடைய மகன் மீது வைத்த அன்பை அவன் கடந்து தர்மத்தில் நின்றான். அப்ப இந்த இடத்துல வெற்றிங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, கடந்துளார்களும் கடப்பரோ மக்கள் மேற்காதல் அப்படிங்கிற இதுதான். ஆனா இந்த அரசன் தன்னுடைய மகன் என்றும் பொருட்படுத்தாது அந்த தர்ம நெறியில் அவன் நின்றான். அப்படிப்பட்ட வெற்றியை உடைய அந்த மனுவேந்தன் இணையவகை அறநெறியில் எண்ணிறந்தோர் கருள் புரிந்து, இணையவகை அறநெறியில் எண்ணிறந்தோர் கருள் புரிந்து, முனைவரவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர் மேல், முனைவரவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர் மேல்
புனையும் உரை நம்மளவில் புகழலாம் தகைமயதோ. புனையும் உரை நம்மளவில் புகழலாம் தகைமயதோ. அணையதனுக்கு அகமலராம் அரவனார் பூங்கோயில். அணையதனுக்கு அகமலராம் அரவனார் பூங்கோயில். இப்படிப்பட்ட அறநெறியில், அந்த தரும நெறியில் அளவில்லாத உயிர்க்கூட்டங்களுக்கு, எண்ணிறந்தோர்க்கு, அளவில்லாத அந்த உயிர்களுக்கு அருள் புரியக்கூடியவராக அந்த இறைவன் இருக்கின்றார். அருள் புரிந்து முனைவர் அவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர். முனைவர் அப்படின்னா சிவபெருமான், அந்த தியாகராஜ பெருமான். அந்த தியாகராஜ பெருமான் மகிழ்ந்து அருளப் பெற்றுடைய மூதூர். அந்த மகிழ்ச்சியோடு இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த தன்மையான இந்த பழமையான ஊர் இந்த திருவாரூர். ஏன் அப்படின்னா, சில காலம் அவர் அந்த திருமாலினுடைய மார்பில் இருந்து பார்க்கடல்ல இருந்தாரு. சில காலம் பொன்னுலகத்துல இந்திரனோட இருந்தாரு. அதன் பிறகு இந்த பெருமான் முசுகுந்த சக்கரவர்த்தியால் நம்முடைய திருவாரூருக்கு கொண்டு வரப்பட்டவர். திருவாரூருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருவாரூரை விட்டு அவர் நீங்காது மகிழ்ச்சியோட இருக்கின்றார். அப்படி மகிழ்ந்து அருளப் பெற்றுடைய மூதோர் அந்த தியாகராஜ பெருமான் மகிழ்ச்சியோடு நிலையாக வீற்றிருக்கக்கூடிய இந்த பழமையான ஊர் இந்த திருவாரூர். அப்படிப்பட்ட அந்த மூதூர் மேல், அந்த திருவாரூர் மேல் புனையும் உரை, நான் அந்த திருவாரூரினுடைய பெருமைகளை புனைந்து உரைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளவில் புகழலாம் தகைமையதோ. என்னளவில் அதை சொல்லக்கூடிய தகைமையதா அப்படின்னா, என்னுடைய வார்த்தைகளால், சொற்களால் அந்த திருவாரூரினுடைய பெருமையை சொல்ல முடியாது, அடக்கிவிடவும் முடியாது. அந்த அப்படிப்பட்ட பெருமையை உடையது இந்த திருவாரூர். என்னுடைய வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது. நம் சொல்லாற்றலில் அந்த திருவாரூரின் பெருமை அடங்குவதோ அடங்காது. அணையதனுக்கு, அப்படிப்பட்ட அந்த நகருக்கு, அணையதனுக்கு அப்படின்னா அந்த நகருக்கு அகமலராம் அரவணார் பூங்கோயில், இதய மலராக, அந்த அகமலராக இருக்கக்கூடியது இந்த சிவாலயம். அந்த சிவாலயத்தில் யார் வீற்றிருக்கின்றார்? அரவணார் வீற்றிருக்கின்றார். அறத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமான் அந்த பூங்கோயிலுக்குள் இருக்கின்றார். அதாவது இந்த நகரத்திற்கு இதயத்தானமாக இருக்கக்கூடியது, அந்த அகமலராக இருக்கக்கூடியது இந்த திருத்தலம். இந்த பூங்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரவணார் இருக்கக்கூடிய திருத்தலம் இதற்கு இதயஸ்தானமாக இருக்கின்றது, இந்த நகரத்திற்கு அப்படின்னுட்டு. இதுல அந்த திருவாரூருடைய பெருமையை என்னால சொல்ல முடிக்க முடியாது, என்னால சொல்லவும் முடியாது, என்னுடைய சொல்லுக்கு அது அடங்கவும் செய்யாது அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் ஓரளவிற்கு சொல்லி அதை முடிக்கின்றார். அந்த பொன் போன்று ஒளிரக்கூடிய அந்த மதில்களை உடைய திருவாரூர் பூங்கோயிலில், அந்த திருத்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானாகிய அந்த வீதி விடங்க பெருமான் அந்த வெற்றியை உடைய மனுவேந்தனுக்கு, அந்த மனுநீதி சோழனுக்கு வீதிக்கே அருள் கொடுத்து அவர் தன்னுடைய கோயிலுக்கு சென்றார். அப்படிப்பட்ட அந்த அருளக்கூடிய பெருங்கருணையினாகிய அந்த திறத்தை கண்டு அந்த பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு என்றென்றைக்கும் எளிவந்த கருணையாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட எளிவந்த கருணையாக இருக்கக்கூடிய பெருமானினுடைய பெருமையை 7 உலகத்தில் உள்ளவர்களும் அந்த பெருமையை எடுத்து சொல்வார்கள். அந்த 7 உலகத்தில் உள்ளவர்களும் அந்த பெருமானை வணங்கி மகிழ்வார்கள். நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, அத்தாவுன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். எத்தனையும் அரியை நீ எளியானாய்.
யாராலும் காண முடியாதவன், நீ இப்படி எழிவந்த கருணையாக வீதிக்கே வந்து அருள் செய்தாயே என்று எல்லோரும் அவரை வணங்குகின்றார்கள். இப்படிப்பட்ட அறநெறியில் நிற்கக்கூடிய அளவில்லாத உயிர்களுக்கு அருள் புரியக்கூடிய முனைவராக அவன் இருக்கின்றான். அதாவது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் அப்படிங்கிறது முனைவனுக்கு ஒரு இலக்கணமாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த எல்லா உயிர்களுக்கும் எண்ணிறந்த அளவில்லாத உயிர் கூட்டங்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய அந்த முனைவராக இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான், அந்த தியாகராஜ பெருமான் மகிழ்ச்சியோடு அருள் செய்து கொண்டு வீற்றிருக்கக்கூடிய அந்த பழமையான மூதூர், அந்த திருவாரூர், அந்த திருவாரூரினுடைய பெருமையை பற்றி நான் புனையக்கூடிய அந்த உரைகள் எல்லாம் என்ன அளவில் அது என்னுடைய சொல்வளத்தில் அது சொல்லக்கூடிய தகைமையதா? என்னுடைய சொல்வளத்தில் திருவாரூரினுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா? என்னுடைய சொல்வளத்தினால் அந்த திருவாரூரினுடைய பெருமையை அனைத்தையும் நான் அடக்கி சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப என்னுடைய சொல்வளத்தில் அந்த பெருமை, திருவாரூரின் பெருமை அடங்காது. அந்த நகரத்திற்கு இதயமாக, அகமலராக இதயமாக இருக்கக்கூடியது இந்த அரவணாராகிய தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய பூங்கோயில்தான் அந்த திருவாரூர் நகரத்திற்கு இதய ஸ்தானமாக இருக்கிறது. அந்த திருவாரூர் நகரத்தினுடைய இதய பகுதி அந்த தியாகராஜ பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் அப்படின்னுட்டு அந்த திருவாரூரினுடைய பெருமையை, அங்கு நடந்த இந்த மன்னனினுடைய அந்த நேர்மையான நிகழ்ச்சியை வைத்து அவர் கூறுகின்றார். மன்னனினுடைய நேர்மையை சொன்னாலேயே மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகையினால் அந்த மன்னனினுடைய நேர்மையான கதை ஒன்றை எடுத்து கூறியே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நகரத்தை உடையது அந்த சோழ நாடு என்று அந்த நகரத்தின் சிறப்பை கூறுகின்றார். அந்த மன்னன் நேர்மையாக இருந்தால் மக்களும் நேர்மையாக இருப்பார்கள். ஆகையினால் மக்களை பற்றி சொல்ல வேண்டாம், மன்னனை பற்றி சொல்லியாச்சு. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழிங்கிறதுக்கு இலக்கணமாக மக்களும் நேர்மையானவர்களாக, சிவ வழிபாட்டில் மிகுந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். என்ற அளவில் இந்த திருநகர சிறப்பு நிறைவுற்றது. அடுத்த சிந்தனையில் திருக்கூட்டச் சிறப்பு, அடியார்களினுடைய சிறப்பை பற்றி நாம் சிந்திப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.